வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு நாட்டு சர்க்கரையில் மைசூர் பாய் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவு கடல மாவு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கிடணும். இதை வேற ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுருங்க. ஒரு 1/2 கப் எண்ணெய் இந்த கடல மாவோட சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். விஸ்கை வச்சு நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். ஒரு கடாயில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கடலை மாவை எடுத்து அதே கப்புக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிடணும். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். இதில் கம்பி பாதை எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரை கரைஞ்சாலே போதும். நாட்டு சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதித்ததும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துக்கிடணும். கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையோட கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்த உடனே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு நெய்யில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. பேனில் ஒட்டாமையும் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வந்தோடனே பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக வந்துட்டு இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நெய் தடவுன பிளேட்டு இல்லைன்னா ட்ரேயில் மாற்றிக்கோங்க. ஒரு நெய் தடவுன ஸ்பூனை வச்சு மேலே நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக நாட்டு சர்க்கரையில் மைசூர் பாய் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.